அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் அம்பர்லா கட்டிங் சுடிதார் தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 வீடியோவில் டாப் அண்ட் ஸ்லீவ்ஸ் கட்டிங் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு நம்ம பாட்டம் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, இந்த சாரியில் 2 பக்கமும் பார்டர் இருக்கு இல்லையா, அதை தனியாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கட் பண்ணி எடுத்துகிட்டு பேலன்ஸ் இருக்க அந்த கிளாத்தில் ஃபுல் சர்க்கிளாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கீழே இந்த பார்டரை வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சாரீ என்ன பண்ண போகிறோன்னா, 4ஆக மடிக்க போகிறோம். அந்த கார்னர்ஸ் எல்லாம் கரெக்டாக பிடிச்சி 4ஆக மடித்து போட்டுக்குங்க. உங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து மடிப்பு பகுதி இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. 4 லேயராக துணி இருக்கும், மடிப்பு பகுதி உங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும். இப்போ இந்த துணியை 4ஆக மடித்து போட்டாச்சு. அது ஒரு சைடு மடித்து போட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம டாப் தைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஒரு பாட்டை நல்லா 2 டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சுட்டு இது என்ன அளவு இருக்கோ அந்த அளவில் ஒரு பேப்பர் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், டபுளாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன், அதோட அளவில் ஒரு பேப்பர் கட் பண்ணி எடுத்துட்டேன். இது ரொம்ப ஈஸியான மெத்தட். நீங்கள் எந்த வித மெஷர்மெண்ட்ஸும் போட்ட தேவையில்லை, டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் ஒன்றும் தேவையில்லை. நீங்கள் அழகாக அந்த பேப்பர் வச்சு இன்னொரு பேப்பரில் வச்சு கட் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த பேப்பரை வந்து நான் 2ஆக மடித்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஷீட், இந்த சைட்லலாம் கொஞ்சம் வேறு மாதிரி ஷேப்பில் இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் கை வச்சு இருக்கிற இடத்துல வந்து கரெக்டாக அந்த கார்னர் கரெக்டாக இருக்கணும், அவ்வளோதான். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி வீடியோவில் எப்படி காட்டுறேனோ அதே மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. சென்டரில் இந்த 2 பக்கமும் பேப்பர் கரெக்டாக ஃபோல்டாக இருக்கணும். 2 பக்கம் பேப்பரும் கரெக்டாக இருக்கணும். சென்டரில் வச்சு ஃபோல்ட் பண்ணணும். நம்ம 4ஆக துணி மடிச்சிருக்கோம் இல்லையா, அதோட கார்னர் இப்படி தான் இருக்குன்னு அதே மாதிரி தான் நம்ம ஃபோல்ட் பண்ண போகிறோம். டபுளாக ஃபோல்ட் பண்ணிட்டோமா, இப்போ அந்த அச்சு உங்களுக்கு தெரியும், நம்ம வச்சு மடித்த இடத்துல அந்த மார்க் உங்களுக்கு தெரியும். இதையும் 2ஆக மடித்து வச்சுருக்கோம். ஓகேங்களா? இப்போ அந்த மடிப்பு பகுதி 2மே ஒட்டுக்காக இருக்கிற மாதிரி பாருங்கள். 2 ஷீட்டுமே ஒரே லைனில் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இப்போ 2 கார்னரும் கரெக்ட் பண்ணுங்கள். 2 கார்னரோட எட்ஜஸும் இந்த 2 ஷீட்லேயும் கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி பாருங்கள். வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். அது மாதிரி கரெக்டாக வச்சுட்டு அங்கே பென்சிலில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா டார்க்காக மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மெஷரிங் டேப் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த ஹோல் வரும் இல்லையா மெஷரிங் டேப்பில், அந்த ஹோலில் கரெக்டாக பென்சில் நல்லா வச்சு மறுபடியும் அந்த மார்க் பண்ண இடத்துல அந்த பென்சில் படுற மாதிரி வைங்க. வீடியோவில் பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னு. இந்த மாதிரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு பென்சிலில் லைட்டாக ரவுண்ட் மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா டார்க்காக ஒரு ஸ்கெட்சு வச்சுட்டு கொஞ்சம் டார்க்காக பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் பென்சிலை நல்லா அழுத்தி பிடிச்சிக்குங்க. இன்னொரு கை வந்து டேப்போட இன்னொரு எட்ஜில் நல்லா அழுத்தி பிடிச்சிக்குங்க. அதாவது அந்த பேப்பரோட எட்ஜில் வந்து நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு லைட்டாக ஒரு மார்க் போட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு லைட்டாக மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை இன்னும் கொஞ்சம் திக் பண்ணிக்கோங்க. திக்காக அந்த லைன் போட்டுக்குங்க. இப்போ நம்ம அந்த மார்க் பண்ண இடத்துல தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த ஷீட்டை. இப்போ இந்த ஷீட் தான் வந்து நம்ம மெஷர்மெண்ட்க்கு யூஸ் பண்ண போகிறோம். இதை வந்து ஒரு டைம் நம்ம போட்டு வச்சிட்டாலும் நம்மளுக்கு அடிக்கடி தைக்க யூஸ் ஆகும். நம்ம ரொம்ப மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் போட்டு கால்குலேஷன்ஸ்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த டெக்னிக் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம 4ஆக மடித்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த துணி மேலே இந்த ஷீட் வச்சு நம்ம மார்க் பண்ணிக்க போகிறோம். மார்க் பண்ணிவிட்டு அதை தனியாக கட் பண்ணியும் எடுத்தாச்சு. நம்மளுக்கு இந்த ஷேப் கரெக்டாக வரும். நெக்ஸ்ட்டு நம்ம கீழேயும் அந்த ரவுண்ட் ஷேப் மார்க் பண்ணணும் இல்லையா, அதுக்காக நான் எடுத்தது. இது வந்து அந்த கார்னரில் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை நான் எடுத்தது. இந்த வீடியோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, கார்னரில் கட் பண்ணதுக்கு காணுமேன்னு. ஒரு தர்மாக்கோல் வச்சு அதுக்கு மேலே மெஷரிங் டேப் வச்சு ஒரு குண்டூசி வச்சு குத்திருக்கேன். ஒரு வாட்டர் பாட்டில் வந்து வெயிட்காக அந்த தர்மாக்கோல் மேலே வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட்டில் வேணுமோ, அதாவது ஹைட் எவ்வளோ வேணுமோ, ஃப்ளோர் லென்த்தில் வேணும்னா அந்தளவுக்கு ஹைட்டு, இல்லை அதுக்கு மேலே கொஞ்சம் ஹைட் வேணும்னா நம்மளுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த ஹைட்டுக்கு வந்து மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு அதே இடத்துல டிசியில் இந்த மார்க்கர் வச்சு அப்படியே ஒரு ரவுண்ட் போட்டுக்கலாம். மேலே வந்து குண்டூசி குத்துறதுனால நகராது. கொஞ்சம் லைட்டாக இழுத்து பிடிச்சி அந்த அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் கொண்டு வரலாம். வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னு.
கொஞ்சம் பக்கம் பக்கமாக வச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு கடைசியில் அப்படி அந்த மார்க் பண்ண லைன் எல்லாம் ஒட்டுக்கா ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் நம்மளே ஃபுல் ஷேப்லேயும் மார்க் பண்ணிக்கலாம். ரவுண்ட் சர்க்கிள் கிடைக்கும் நம்மளுக்கு. பாருங்கள், நம்ம ரொம்ப ஈஸியாகவே மார்க் பண்ணி முடிச்சாச்சு. இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம மார்க் பண்ண போர்ஷனில் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து ஆல்ரெடி பார்டர் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது ஃப்ரண்ட் அண்ட் பேக் கிளாத் 2 கிளாத் வரும். அந்த 2 கிளாத்லேயும் நம்ம லைட்டாக சுருக்கு வச்ச மாதிரி அந்த பார்டர் ஃபுல்லாக அட்டாச் பண்ணிக்கலாம். பார்டர் நம்ம கட் பண்ணது வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இது வந்து சர்க்கிளாக இருக்குது. ஸோ நம்ம லைட்டாக சுருக்கு வச்ச மாதிரி தைச்சோன்னா நம்மளுக்கு வந்து பார்க்க நீட்டாக தெரியும். நெக்ஸ்ட்டு இது உள்ள லைனிங்க்காக கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், நம்ம கட் பண்ணி வச்சுருக்க லைனிங் அப்புறம் அந்த பாட்டம் எல்லாம் ஜாயின் பண்ணியாச்சு. இதில் பார்டரும் ஜாயின் பண்ணியாச்சு. எல்லாம் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் சைடும் அட்டாச் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான். இதில் இன்னொரு ஒர்க் பண்ண போகிறேன். ஸ்லீவ்ஸ் கிட்டேயும் அப்புறம் வந்து ஹிப் கிட்டேயும் இந்த மாதிரி ஒரு பார்டர் வந்து ஜாயின் பண்ண போகிறேன். ஃப்ராக் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கனால இந்த மாதிரி ஒரு பார்டர் வச்சோன்னே பார்க்க கிராண்டாக நல்லா நீட்டாக தெரியும். பாருங்கள், இங்கேயும் இந்த ஹிப் கிட்டேயும் இந்த பார்டர் வச்சு ஃபினிஷிங் கொடுக்க போகிறேன். பார்டர் வச்சதுக்கப்புறமா சைட் ஸ்டிச் பண்ணால் அவ்வளோதான். இந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆயாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.